இப்படி இருக்கு, சமூகம் தான் இதை சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமா நம்பாம இல்ல கேள்வி கேட்காம இருக்கிறத தாண்டி சமூகமா நீங்களும் நானும் சேர்ந்து that is where real political begins. என்ன பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஏற்பட்டிருக்கும்ல, நான் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கணுமா, இருந்துச்சா இல்லையா? ஓகே, நானே சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வெளியில நின்றுட்டு இருந்தேன் அந்த படம் ஸ்க்ரீன் ஆகும்போது. பயங்கரமா அவரோட லைட்டிங்கும் சரி, இல்லை அவர் கேமரா கலராகவே மொத்தமாக நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் அவருக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல. கீழே தான் அது வந்து அர்ஜுன் மாதிரி தானே அர்ஜுனோட ஐயாவும் இருந்திருப்பாரு. இப்போ பல நெருக்கடிகளையும் பல ஒடுக்குமுறைகளையும் இந்த ஆயா சந்திச்சு தானே இருக்கு. அதை எனக்கு பயங்கரமான கோபம். என்ன கோபம் அப்படின்னா, நீ என்னை வந்து கண்ணியமா வந்து நீ காட்சிப்படுத்த, அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இங்க ஒரு பெரிய வேலை நடந்துருக்கு. இப்போ ரஞ்சித் என்ன பண்றாரு, அடுத்து வரக்கூடிய ஆட்கள் வந்து தலித் சினிமா எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து தலித் சினிமா தலித் லைஃப் ஸ்டைல காட்டக்கூடிய நபர்கள். இத்தனை ஆண்டு காலம் இதுல எல்லா சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பலதரப்பு சம்பந்தப்பட்ட மக்கள் வந்து ஒன்னா சேரும் போதுதான் இந்த ஜாதி இடமறியாதெல்லாம் அவங்க ஒழியும். ஜெய்பீம், அனைவருக்கும் வணக்கம். கடந்த 7 வருடமாக கோவையில் வந்து சினிமா சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கலை சார்ந்து, பண்பாட்டு ரீதியில் வந்து பல்வேறு விதமான உரையாடல்கள் வந்து ஹெல்தியான முறையில் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த விதத்தில் முதல் முறையாக நீலம் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கோவை திரைப்பட இயக்கம் ஒரு சினிமா சார்ந்த ஒரு உரையாடல் நிகழ்த்தணும். அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனதோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமோ இல்லாமல் முன்னாடி வந்திருந்த ஒரு திரைப்படம் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது, பிப்ரவரி மந்த் வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு மாதமாக, காதலுக்கான ஒரு மாதமாக பார்க்கப்படும் பொழுது, தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் 3ஆம் பாலினத்தவருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ நட்சத்திரம் நகர்கிறது அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு உரையாடல் நிகழ்த்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் அது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்க ஆக்ட்ரஸ் நேகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரிட்னி ஸ்டூடெண்ட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இணை இயக்குனர் விடுதலை சிகப்பி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நான் வந்து ஒரு சமூக பணி ஸ்டூடெண்ட். ஸோ படம் பற்றி டெக்னிக்கலாக அப்படிலாம் தெரியல எனக்கு. ஸோ நான் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, காதல் எல்லாருக்கும் கொண்டாட்டமானது அப்படின்னு இருக்கும் பொழுது சில பேருக்கு மட்டும் அது பயமா அமையுது, சில பேருக்கு அந்த வாய்ப்புகளே அமையாம இருக்கு, அங்க ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகள் எங்க இருக்கு அப்படின்னும் பொழுது சமூகத்துல இருக்கு. இந்த சமூகம் என்ன மாதிரியானது, நம்ம எப்பவுமே சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கு சாதகமா நடக்காத பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா, சமூகம் ஏன் இப்படி இருக்கு, இந்த சமூகம் தான் இதை கட்டமைச்சிருக்கு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நம்ம வைப்போம். ஸோ எது இந்த சமூகம் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, சரி நான் ஒரு சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்டா நான் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, சமூகன்றது இங்க நீங்களும் நானும் சேர்ந்ததுதான் சமூகம். இங்க உங்களோட பார்வைகளும் என்னோட பார்வைகளும் ஒரு அதை ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வருவாங்கல்ல, அதுதான் சமூகம். சரி நம்ம இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கு, சமூகம் தான் இதை சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமா நம்பாம இல்லை கேள்வி கேட்காம இருக்கிறத தாண்டி சமூகமா நீங்களும் நானும் சேர்ந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சை எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த உலகம் சமமானது அப்படின்னு நம்புறோம் அப்படின்னா, அப்போ இந்த சமூகம் மாறணும். யார் மாறணும்? சமூகத்துல நீங்களும் நானும் இருக்கும். ஸோ நம்ம 2 பேருக்குமான அந்த புரிதலும் அந்த பெர்ஸ்பெக்டிவுமானதுதான் இந்த சமூகமா நான் பார்க்குறேன். ஸோ அதை ரொம்ப இயல்பா ரொம்ப நேச்சுரலா புரிஞ்சுக்க மாதிரி அந்த படத்தோட ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு தியேட்டர் கிளப். அந்த மேடை தான் நம்மளோட சமூகம். எல்லாருமே அதுல இருப்பாங்க. இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாங்க. படம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருடைய லவ் ஸ்டோரியுமே ரொம்ப ஸ்லோவா ஒரு சீனா ஒரு காட்சியா காட்டிட்டு வந்து அப்படி டுகெதர் அவங்க எல்லாரும் வந்து இருக்கும் பொழுது எவ்வளோ ஒரு டிஸ்கஷன்லேயே வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ முரண்கள் இருக்கு, எப்படியான நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதுதான் நம்ம சமூகமும் ரொம்ப இயல்பாவே நிறைய மக்களை நிறைய டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற மக்களை வந்து கொண்டதுதான் இந்த சமூகம். ஸோ அந்த சமூகம் மாற்றம் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட இருந்து தொடங்கணும். ஸோ அதோட காதலோட புரிதல் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமான புரிதல். ஸோ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னா அது இந்த சமூகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், என்னோட புரிதலும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து இங்க அந்த பேலன்ஸை கிரியேட் பண்ண போகுது. அதுதான் ஒருத்தருக்கான
ஜஸ்டிஸாவும் அமைய போகுது இந்த சமூகத்துல அப்படின்றத நான் இந்த மூவியோட கனெக்ட் பண்ணி நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன். தேங்க்யூ. குட் ஈவினிங். இந்த படம் எந்த இடத்துல உங்களை அன்கம்ஃபர்டபுள் பண்ணுச்சு அண்ட் ஒய்? திஸ் இஸ் த கொஸ்டின். தட் இஸ் வேர் ரியல் பொலிட்டிக்கல் பிகின்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஏற்பட்டிருக்கும்ல, சார் நான் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கணுமா, இருந்துச்சா இல்லையா? ஓகே, நானே சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை. நான் வெளியில் நின்றுட்டு இருந்தேன் அந்த படம் ஸ்க்ரீன் ஆகும்போது. குயர் ஃபோபிக் ஜோக்குக்கு எத்தனை பேர் சிரிச்சிங்க? ஹானஸ்ட்லி ஓகே, ஒத்துக்கிட்டீங்க. எல்லாருக்கும் நமக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சுல, அந்த இடத்துல வந்து ஒரு குயர் ஃபோபிக்கான ஒரு சின்ன வார்த்தைகள் வரும்போது ஒரு கே கப்பலை பத்தி நமக்கு ஒரு சிரிப்பு வருது இல்ல, அந்த இடத்துல நம்ம அன்லர்ன் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த விஷயத்த மாற்ற வேண்டியது இருக்கு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, ரொம்ப நார்மலைஸா குயர் லவ் வந்து தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் காமிச்சிருக்கிறது தான் இந்த படத்துல. எவ்வளோ நாள் இந்த ஒரு மாதிரி ஒரு படத்துக்காக நாங்க வந்து ஏங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? எல்லா படத்துலையுமே இப்போ திருநங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் ஒரு பரிதாப பொருளாக காட்டியிருவாங்க இந்த படத்துல. ஒரு 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், சினி இண்டஸ்ட்ரியில சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன், மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்ல, என்ன ஒரு நார்மலைஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு என்ன வேணும், என்னோட லைஃப் எப்படி இருக்கும், என்னோட டே டு ரொட்டீன் எப்படி இருக்கும், என்னோட லவ் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து காட்டப்படவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குயர் லவ், இதுல வந்து ஒரு கே கப்பல் லவ் இருப்பாங்க, ஒரு லெஸ்பியன் கப்பல் இருப்பாங்க. அந்த கே கப்பல் கம் அவுட் ஆகி ஓப்பனபிளா இருக்கிற மாதிரி லெஸ்பியன் கப்பல் இருக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்க வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ் அண்ட் அவங்களோட பார்ட்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இன்னொரு விஷயம் இதை சொல்லணும் என்ன அப்படின்னா, அதுல நடிச்ச டிரான்ஸ் ஆக்ட்ரஸ் இப்ப இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஷெரின், அதாவது வந்து அந்த படத்துல அவங்களோட கேரக்டர் வந்து சில்வியா. அவங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த டைம். நான் வந்து நட்சத்திரம் நகர் இந்த படம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். சரி, நீங்க இப்ப இருந்திருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ரொம்ப கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா நட்சத்திரம் நகர் படத்தை ரொம்ப நம்ம எல்லாருமே கொண்டாடணும். மொழி தாண்டி ஸ்டேட் தாண்டி எல்லாராலுமே கொண்டாடப்பட்ட ஒரு படத்துல வந்து அந்த மாதிரி நடந்தது ஒரு விஷயம் தான். அப்படி ஒரு நமக்கு லைஃப்ல நடக்க போகுதே அப்படின்னு தெரியாம அவங்களுக்கு அப்படி நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதை தாண்டி ரியலா ஒரு டிரான்ஸ் ரெப்ரசன்டேஷனை தாண்டி அவங்களுடைய ஒரு விஷயம் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, we need a real care, சப்போர்ட், சேஃப்டி நம்ம பக்கத்துல. இப்போ இந்த படத்துல காமிச்ச மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் ஹானஸ்டா ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தியேட்டர் குரூப்ல நம்ம பார்க்கலாம் குயர் கப்பில். ஆனா நம்ம ரியல் லைஃப்ல யாராவது ஒரு குயர் கப்பில் அவ்வளோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா? இருக்காது. ஏன்னா இந்த சமூகம் அவங்கள வந்து ஒரு க்ளோசட்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் இருந்துச்சு. நாம 2 பேரையும் ஓப்பனா பார்த்தோம்னா நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்போம் அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா இந்த படத்துல நார்மலைஸ் பண்ணியிருந்ததை நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் அண்ட் அதை ரொமான்டிசைஸும் பண்ணாம எப்படி ஒரு சூசைட் கப்பலுக்கு சண்டை வருமோ அதே மாதிரி இந்த இடத்துல குயர் கப்பல் எல்லாருக்குமே ஒரு சண்டை வரும். தட்ஸ் எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா அதை நான் பார்க்குறேன். அண்ட் எனக்கு இதுல படத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு சில சீன்ஸ்னா வந்து அர்ஜுன் வந்து ஒரு இடத்துல வந்து அன்லர்ன் பண்ணவர் இல்லையா அவருடைய விஷயங்களை பத்தி. அந்த ரெனி கதாபாத்திரம் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி, ஓகே இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இவங்கள வெளியே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை, அந்த பொண்ணு வந்து சொல்லுவா பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து லைஃப் டைம் ப்ராசஸ், நாட் ஒன் டைம். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரெனி மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் அர்ஜுன் வந்து ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் சொல்லி ஒரு நாள் திருப்பி ரெனி வந்து தனியாக உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அர்ஜுன் திருப்பி உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு எப்படி ஒன்னால எப்படி நார்மலாக இருக்க முடிஞ்சிச்சு, திருப்பி என்கிட்ட எப்படி நார்மலாக பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுங்க. சரி சாப்பிட்டியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனி வந்து அந்த சீன் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கதை ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேணா பாருங்க. ஒரு லைட் ஒன்று பிகின் ஆகும். யூனோ அது வந்து அர்ஜுன்களுக்கான லைட், அர்ஜுன்களுக்கான கதவு. டு அன்லர்ன் தட். ஸோ இப்போ
அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டுச்சு. இப்போ நான்லாம் வந்து என்னை யாராவது தப்பாக நடத்திட்டாங்க, டிரான்ஸ்போபிக்காக நடத்திட்டாங்கன்னா அவங்க லைஃப்லேயே பார்க்க மாட்டேன். ஆனால் ரெனி கதாபாத்திரம் எனக்கு வேற ஒன்று சொல்லி கொடுத்துச்சு. வி ஹாவ் டு ஃபேஸ் தட் அண்ட் நம்ம அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அந்த ப்ராசஸை வந்து மாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது திருப்பி அதே மாதிரி அர்ஜுன் கேட்டபோது ரெனி சொல்லுவாங்க, ஏய் குட் நோ, நீ இப்போ மாறிட்டு இருக்கல, நீ அதை ஏற்றுக்கிட்டு மாறணும்னு நினைக்கிறல்ல, அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. நமக்கு உண்மையிலே எல்லாருமே எல்லார பற்றின புரிதலும் இல்லாத ஒரு சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். கரெக்டாக வி ஹாவ் டு அன்லர்ன் அண்ட் ரீலர்ன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அபவுட் எவ்ரிதிங். அதையும் தாண்டி வேற விஷயங்கள் நான் சொல்லணும்னா, முக்கியமா ஒரு இடத்துல வந்து அந்த கே கப்பலுடைய அம்மா வந்து அந்த காதலை வந்து கண்டிப்பாங்க. அதனால ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் உண்மையிலே சொல்ல போனா ரொம்ப டீப். அது வந்து உண்மையிலே வந்து எமோஷ்னலா ஒரு மிரட்டி விட்டு இந்த காதலை பிரிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த சமூகத்துல கிராமப்புறங்களையும் சரி, நகர்ப்புறங்களையும் சரி, மற்ற இடங்களையும் சரி, இன்னும் இது மாதிரியான ஒரு வன்முறைகள் வந்து குயர் மக்களுக்கும் திருநர் மக்களுக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே வரணும். அந்த படத்துல எல்லாமே சொன்ன மாதிரி லவ் இஸ் பொலிட்டிக்கல், லவ் இஸ் யூனிவர்சல், லவ் இஸ் லவ் அண்ட் நட்சத்திரம் நகர்கிறது இஸ் ரெவல்யூஷன் மூவி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அமர்வில் கலந்துருக்கு. ஃபீமேல் லீடு தலித் உமனை பற்றியான அவளை வச்சு கதை நகரக்கூடிய ஒன்று. இதுக்கு முன்னாடி இங்கே தலித் உமனை எந்த அளவுக்கு காட்சிப்படுத்திருக்கான்ற ஒன்று இருக்கு. இது தலித் உமனை வச்சு படம் எடுக்கணுன்ற அதுக்கான சூழல் இங்கே இல்லை. அப்படியே தலித் உமனை ஒரு திரைப்படத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா காட்சிப்படுத்தினா என்ன மாதிரி காட்டியிருக்காங்க ஒன்று இருக்கு. தலித் உமன்னாக அவன் வந்து ஒரு அவளை ரொம்ப அழுக்கா காட்டுறதாகவும், அவள் வந்து ஒரு அறிவு இல்லாத ஒரு ஆளாக காட்டுறதாகவும், அவன் வந்து ஒரு நீதியை கோரி நிற்கக்கூடிய ஒரு நபராகவும், இந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து தலித் பெண்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரெனே வந்து எனக்கு பயங்கரமாக இருக்கு. அந்த ரெனே வந்து இதுக்கு முற்றிலும் உடைச்சி வேற ஒன்று வந்து அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. அவளோட உடையா இருக்கட்டும், அவள் பேசக்கூடியது பக்கா பொலிட்டிக்கல் கிளாரிட்டியான ஒரு பொண்ணாக இருப்பாள். இப்போ கூட வரலாங்க இந்த சீன் பார்த்துக்கிருந்தேன். அந்த அர்ஜுன் வந்து அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் சம்திங் ஏதோ ஒன்று ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரெனே கிட்ட பேசியிருப்பேன். யாரு ரெனே, நான் தூரத்துல இருந்து பார்க்கல ஒன்றா இருக்கேன், கிட்டக்க இருந்து பார்க்கல ஒன்றா இருக்கேன் அப்படிங்கும்போது அதில் அவர் ரஞ்சித் என்ன பண்ணி இந்த ஸ்டேஜிங்கே வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ சொன்னோம்ல, இவ்வளோ நாள் தலித் பெண்களை நீங்கள் என்ன மாதிரி காமிச்சிங்க, இவ்வளோ நாள் தலித் பெண்கள் நம்ம திரையில் காமிச்சுதான். நம்ம தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா கற்பழிச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லை அந்த பொண்ணை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பொண்ணு வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்கும். உடனே அவங்க பார்த்தா இறக்கப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி வழங்குவாங்க, இல்லாட்டி அந்த பொண்ணை கட்டிக்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதை அப்படியே உடைச்சி அதில் அந்த தலித் பொண்ணு பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஷார்ட் ஒன்று லோ ஆங்கிள் வச்சிருப்பாப்புல, கீழே அர்ஜுனுக்கு வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஒன்று வந்து இருக்கு. அந்த பொண்ணு அவன் நிற்கிறதே பயங்கர ஒரு கம்பீரமா இருக்கும். இவ்வளவு நாள் இவன் நீதி கோரி இருந்தா இந்த படத்துல அந்த சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்ப நம்ம அந்த இது அந்த ஷார்ட் ஷோட்ல அதுல பேசும்போது அவர் சொல்லுவா, நீ யாரு அப்படிங்கல, நான் வந்து சில்லு சில்லுன்னு உடஞ்ச ஒரு கண்ணாடி, என்னைய நானே எடுத்து ஒட்டிக்கிட்டேன் அப்படின்றதுல தலித் இங்க பொதுவாகவே தலித்துகளுக்கு ஒரு ஒடுக்குமுறை நிகழ்னா அதுல இன்னும் பெரிய ஒடுக்குமுறை சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து பெண்கள் இருக்காங்க. இப்ப நான் ஆணா இருக்கேன்னா நான் வந்து சமூகத்துல பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன். ஆனா பெண்ணின்றவ நான் ஆணுன்றனாலையுமே நான் அவளை ஒரு வகையில ஒடுக்குறேன், பொது சமூகத்துல இருந்து அவன் வந்து ஒரு ஒடுக்குமுறை சந்திக்கிறான், 2 விதமான ஒடுக்குமுறை சந்திக்கிறான். இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவ வந்து அங்க வந்து காட்சிப்படுத்தி அவனுக்கு வந்து பொதுவாக இங்க வந்து தலித் பெண்களுக்கு அங்க வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஒரு தற்கொலையா வந்து சுத்திட்டு இருப்பான். யாரு அர்ஜுன். அவன் அந்த பொண்ணுக்கு வந்து கெஞ்சிட்டு இருப்பான், அவன் லவ் பண்ணி வைக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கெஞ்சிறதா இருக்கட்டேன். அப்ப அந்த பொண்ணை ஸ்டேஜ் பண்ண விதங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து அந்த பெண்ணு என்னென்ன மாதிரிலாம் அந்த சமூகத்துல ஒடுக்குமுறை சந்திச்சான்றது இருக்குல்ல, அது நமக்கு ஒரு தலித்தா இருக்கிற பட்சத்துல இல்ல ஏதோ ஒரு வகையில் அது பாலின ரீதியா கூட ஒடுக்குமுறையா இருக்கலாம். அவங்களுக்கு மட்டும்தான் அவன் அங்கே பேசும்போது எல்லாரும் எனக்கு அப்படியே என்ன நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா அதுல அந்த பொண்ணு வந்து நான் ரோட்ல வரும்போது என்னை வந்து புளியம்பழம் எடுக்கும்போது விரட்டினாங்க, வரப்புல இருந்து கீழே இறங்கினேன், இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ அது வந்து ரஞ்சிதனுக்கு நிகழ்ந்த அனுபவங்களா இருக்கலாம். ஆனா தீண்டாமை வந்து ஒவ்வொரு பகுதியிலையும்
எல்லா இடத்துலயும் இருந்தாலும் வடிவங்கள் வந்து மாறுபடும். அவரோட இடத்துல அப்படி பார்க்குறாரு, நான் சில தீண்டாமைகளை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன், இன்னைக்கு வரையும் அனுபவிச்சிருக்கேன். அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது ஒரு உமன் வந்து இப்படி இருந்த நான் வந்து அதை ஃபுல்லாக நான் மொத்தமாக உடைச்சிட்டு வந்து நிற்கிறேன். ஏன்னா இந்த சமூகத்துல எந்த விதத்துலையும் நிராகரிச்சுக்கிறாத முடியாத இடத்துல நான் வந்து நிற்கிறேன். ரொம்ப கிளீனா இருக்கேன், நான்ன்றது இங்கே நான் இல்லை, என்னோட சமூக அடையாளம் அப்படின்ட்டுலாம் பேசுறது எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்துல வேலை பார்த்தாக்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தோழர் சொல்லும்போது சொன்னாங்க மன்னிப்பு கொடுக்குற அது அது ரொம்ப பெருசா பார்க்குறேன். அவன் அந்த இடத்துல அவனை போட்டு அடிச்சிருந்தாலோ, திரும்ப சண்டை போட்டிருந்தாலோ, அவனை விரட்டி இருந்தாலோ, ஒரு சாதாரண ஒரு கோபம், அந்த 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 நேரத்தை அவன் முதல்ல வந்து ஒரு பண்ணிட்டான், அதனால திரும்ப அடிச்சு வரட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கும். அவன் அதெல்லாம் கடந்து அவன் வேற ஒரு இடத்துல நிற்கிறான். இவ்வளவு நாள் நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுத்தீங்க, நீங்க என்னை பார்த்து இறக்கப்பட்டீங்க, நீங்க என்னை பார்த்து பரிதாபப்பட்டீங்க, இப்போ வந்து அவனை பார்த்து பரிதாபப்படுவான், நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்றது வந்து ஒரே நாளில் வரக்கூடிய கிடையாது. அது வந்து ஒரு ப்ராக்டிஸ், லைஃப் டைமா நம்ம வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க வைக்கணும். அது மூலமா ரஞ்சித் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இங்க நீ எதிரி அப்படின்னு உன்னை வந்து நான் தொடர்ச்சியா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நான் உன்னை வந்து முற்றிலுமா நிராகரிக்க விரும்பல, வா சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இடமா அது வந்து இருக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனை இருக்கு, அது வந்து சரி பண்ணணும். அது என்னன்னா இப்ப ஒருவேளை அந்த ரெனேன்றவா ஒரு தலித்தா இருக்கவும் அவளோட வாழ்வியல் சார்ந்து அவ அதுல இருந்து ஒரு மெச்சூர்ட் ஒன்று வரைஞ்சிருக்கா, அது அவளுக்கு ஒரு வாசிப்பு கொடுத்துருக்கு, அவளுக்கு அது சார்ந்த சில லைஃப் ஸ்டைல அவருக்கு வேற ஒன்று கொடுத்துருக்கு. இப்ப அர்ஜுன் வந்து சாதாரணமா ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆள். அந்த படம் எல்லாம் அவன் அப்படித்தான் இருப்பான். பெண்களுக்கு எதிரான ஒரு அவனோட பார்வை வேற ஒன்றா இருக்கு. பெண்ணை வந்து அவளை வந்து இப்ப பொண்ணு மண்ணு எங்க கொலைச்சாங்க இதெல்லாம் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து போட்டு அந்த பொண்ணை வந்து பாதுகாக்கிற மாதிரியே வந்து பார்க்கணும். அவன்கிட்ட எல்லாம் பேசாத, பசங்கன்னா ஆம்பளை பசங்க ஃப்ரெண்டா இருக்காங்களா, சேஃபா இருக்கு, பத்திரம் மாதிரி வீடியோ கால் பேசாத, ஸ்லீவ்லெஸ் இது போடாத, இந்த ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் பெண்களை என்ன மாதிரி அணுகுவாங்களோ அதே மாதிரி ஒரு சாதி இது வந்து என்ன மாதிரி அணுகுவாங்களோ அந்த மாதிரி தான் இருப்பான். இப்ப இப்படிதான் இந்த சமூகத்துல இருக்காங்க. ஆனா நம்ம கூட தொடர்ச்சியா சண்டை போடுறாலையோ, நான் ஒண்ணு பண்றாலையோ, அவன் திரும்ப பண்றாலையோ இதுக்கான தீர்வு இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கு அவனை அக்செப்ட் பண்ணிட்டு அவனோட பிரச்சனையை சரி பண்றதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்துல வந்து ரெனே பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் குறிப்பா இந்த மாதிரி நான் இதுக்கடுத்து உரையாடலா போகணும்னு உங்களோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். என்னோட நினைவுல இருந்து எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல வேற அந்த படத்துல முக்கியமா என்ன சொல்லணும்னா டெக்னிக்கலா வந்து பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சிங் சவுண்ட் எத்தனை படங்கள்ல வந்து பயன்படுத்திருக்காங்கன்னு தெரியல. தங்கலானுக்கு முன்னாடி நட்சத்திரம் தான் இங்க வந்து முதல்ல சிங் சவுண்ட் நினைக்கிறேன் தமிழ்ல. அதுல ரொம்ப அற்புதமான சவுண்ட்ஸ் வந்து அதுல வந்து அது பக்காவாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கேமராமேன் கிஷோரங்க வந்து அந்த டயத்துலையும் சரி இல்லை அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உண்மையாக ஒரு லவ் அதை பற்றி ஒரு ட்ராமா ஒரு பிளே தேட்டரை பற்றி அவர் வச்சிருந்த லைட்டிங் இருக்குல்ல, அது காஸ்பர்னாவோட அதாவது வேற ஒன்றா இருந்துச்சு. ஒரு தேட்டரை காமிக்கும் போது ஒரு பழமையான ஒரு சின்ன ஒரு வார்ம் லைட்டு, அதுக்கடுத்து அப்படியே ஒரு இருட்டு, இந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக அதில் ப்ளூ கலரு, அவங்களோட உணர்வை வெளிப்படுத்துற மாதிரியான ப்ளூ ரெட்டு வாங்க அப்படின்ட்டு லைட்ல பயங்கரமான மேஜிக் பண்ணார். நம்ம என்னதான் ரைட்டிங்ல ஒன்று இருந்தாலும் ஆனா நீங்க ஸ்பாட்டுக்கு போனோம்னா லைட்ல ஒரு நரேஷன் ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி கிஷோரா நாயர்ல வந்து பயங்கரமா அவரோட லைட்டிங்கும் சரி இல்லை அவர் கேமரா கலராகவே மொத்தமாக நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனால் அவருக்கான ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்ற எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. உண்மையாக ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கு கேமரா ஒர்க்கு நட்சத்திரத்தை பற்றி. வேற நீங்க ஏதாவது எனக்கு என்ன பேசுறது தெரியல, நான் அதில் வேலை பார்த்ததன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த படங்கள்ல கதாபாத்திர வடிவமைப்பு இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை தர்க்க ரீதியான கேள்விகள் இருந்தாலும் என்கிட்ட முன்வைங்க, நான் அதுக்கு என்னோட விளக்கத்தை நான் அளிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஒரு அது ஏன் நட்சத்திரம் நகர்கிறது, நட்சத்திரங்கள்னு இருக்குல்ல, அதில் பன்மை நட்சத்திரங்கள் நகர்கிறது வந்து பன்மை. எரு நட்சத்திரம் வந்து ஒன்னே ஒன்று தான் வந்து எரி நட்சத்திரத்தை மீன் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் பார்க்க முடிஞ்சாரு. உதாரணத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரெனே சிரிச்சுட்டு இருப்பாங்க, அது அந்த ஐஸ் ஒயிட் ஷர்ட்ல வந்து டாம் க்ரூஸ் ஒன்று சொல்றப்போ அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இருக்கும், கடுப்பேற்றுற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கும். ஸோ அப்படியே அதோட ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. அவர் முக்கியமா சூப்பர் டீலக்ஸ்க்கும் இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குங்க. அதுல அந்த கடைசியா அந்த சேட்டு விட்டு பொண்ணு வந்து அந்த அவன் மாடிக்கு கூப்பிட்டு போகும், அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும், இதுதான்டா உலகம் அப்படின்னா. ரெனேவும் ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா சேம் அதே ஃப்ரேம்ல
அவனை வந்து ஒரு ஒளியை நோக்கி அப்படியே கூப்பிட்டு போற மாதிரி இருக்கும். அவர் அதுல ஒளியை என்னவானா, ஒளியை வந்து முழுக்க முழுக்க ஒரு மெட்டஃபரா வந்து என்ன மீன் பண்றாருன்னா, ஒளி அப்படின்றது வந்து வெளிச்சம், அறிவு. அவன் வந்து முழுக்க அம்பேத்கரோட ஃபாலோவர். அப்ப அம்பேத்கர் யார் அப்படின்னா புத்தத்தை ஃபாலோ பண்ண முடியும், பௌத்தரை ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. வெளிச்சம் அப்படின்னாக்கா அது வந்து பௌத்தத்தோட தொடர்பு. அந்த அது கூட ஒரு ஷார்ட் கூட புத்தருக்குள்ள போகல. நீங்க அறிவு அப்படின்றது வெளிச்சம் தானே. அறிவு இல்லாட்டி நம்ம வந்து அறிவா இருக்கின்றத ஒரு வெளிச்சத்தை ஒரு இருட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதா இது. அதுல அவன் இனியனை கூட்டி போற இனியனை ஒரு மாடி கூட்டி போவான், அவளோட ரூம்ல கூட்டி போவோம். அங்கேயே வந்து லைட் இருக்கும். அதுக்கடுத்து அர்ஜுன மனம் திருந்தி அர்ஜுனை ஏத்துக்கிட்டு அவனை வெளில போலாம் கூட்டி போவோம், லைட் இருக்கு. லைட்டு சூப்பர் டீலக்ஸ்ல என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி லைட் செட் பண்ணாங்கல்ல. பட் இதுல வந்து அவன் வந்து அந்த இடத்துல கூட அர்ஜுன் வர்றதுக்கு முன்னாடி கூட புத்தரை தான் வாய்ச்சிருப்பான், புத்தருடைய தம்மம் தான் வாய்ச்சிட்டு இருப்பான். அவ ஒரு புத்த மனநிலையில தான் அவன் வந்து இருக்கா, அறத்தை பதியக்கூடிய இடத்துல இருக்கா. அதுக்காக நீங்களால ஒரு இருட்டுக்குள்ள இருக்கு. இருட்டுன்றது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்க. அதுல இருந்து வா என் கூட வா, நான் வந்து ஒரு முற்போக்கான ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்றதுக்காக அதுல லைட் எல்லாமே வந்து ரெனே வர்ற இடங்கள்லாம் ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கு. சூப்பர் டிலக்ஸ்ல என்ன ரீசெண்டா வச்சான்னு தெரியல. இதுதான் அதோட ரெஃபரன்ஸ் இதை வைக்கல. ஆனா இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம், அவன் வந்து ஒரு இன்டலெக்சுவலா இருக்கான்ற, அவன் வந்து உன்னை இருண்மையில இருந்து உன்னை மீட்டு வந்திருக்கான்ற ஒரு பொருள்ல வைக்கப்பட்டதான் அந்த லைட். தோழர், எனக்கு 2 கேள்வி உங்ககிட்ட. வந்து தோழர் நேஹா அவங்களுக்கு ஒண்ணு என்னன்னா, என்னோட புரிதலை சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டேன். என்னோட புரிதல் என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் நாடகம் ஆரம்பிச்சு போகும்போதே எப்படி ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அப்புறமா நம்ம அர்ஜுன் வந்து சொல்லி கதை மாறும். அதே போல படத்தோட கிளைமேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கடைசியில அவங்க வீட்டுல அந்த பாட்டி வந்து கல்யாணத்துக்கு நிறுத்துவாங்க. ஆனா நம்ம ரியாலிட்டி படி யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பாட்டி ஒரு ரியல் லைஃப்ல சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பாட்டியை போட்டு தள்ளிட்டு கல்யாணத்தை தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இது கோயின்சிடன்ஸாக பண்ணதா நம்பிக்கை கொடுக்கணும். உங்களோட 2வது இது எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் இது என்ன கேட்குறீங்க, 2வது வந்து பாட்டி வந்து எப்படி அதை ஒத்துக்கிட்டாங்க, அதை வந்து தடுத்தாங்கன்றது உங்களோட கேள்வி. ஓகே, முதல்ல படத்திலேயே அந்த நாடகத்தை முதல்ல வந்து 2 பேரையும் கொன்னுடலாம், ரெனேங்கிற கேரக்டரை படத்துல கொன்னுடலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறமா அர்ஜுன் மனம் மாறி வந்துதானே சொல்லுவாரு, இது மாதிரி வேணா ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி. இது யோசிச்சு வச்சதானா நம்பிக்கை? ஆக்சுவலா என்ன அப்படின்னா அதுதான் அந்த கேரக்டரோட ஆர்க். அந்த கேரக்டர் வரும்போது ஒரு தத்தியா ஒரு தற்குறியாக அது வந்து உள்ளுக்கு வந்து வருது. அது வந்து ஒரு பக்கா ஃபண்டமெண்டலிஸ்டான ஒரு ஆளு, அப்படி ஒரு கேரக்டர் வந்து வருது. அவன் அதோட எக்ஸ்ட்ரீம் தான் அந்த இன்டர்வல் வந்து நடக்கும். பெரிய கலவரம் பண்ணி தான் வச்சிருவேன். அதுக்கப்புறம் ரெனே வந்து அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். இங்க வந்து எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய நபர்கள் தான், அவ்வளவு புனிதமான நபர் எவனுமே கிடையாது. அவனுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுப்பான், சரி பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து சொல்றான். அந்த கேரக்டர் அதுக்கடுத்து ரியலைஸ் ஆகுது, அதுக்கடுத்து ஃபீல் பண்ணுது நம்ம எவ்வளவு பிற்போக்கா இருந்திருக்கோம்னா. அது ஒவ்வொரு கட்டத்தில் அதுக்கடுத்து இங்கே நடக்கக்கூடிய நாடகங்கள், இங்கே நடக்கக்கூடிய டிராமாவை பார்த்து அது தன்னைய வேற ஒன்றா வந்து மாத்திக்கிறது. அதோட வெளிப்பாடு தான் அவன் வந்து ஏன்னா வந்து முன்னாடி அந்த டிஸ்கஷன்ல இருக்கும்போது இந்த நாடக கதை பண்ற டீமு அப்படிலாம் வந்து அந்த இதில் வந்து பேசுவான். அந்த கேரக்டர் வந்து ஒரு கட்டத்தில் மாறுது. ரெனே அவனை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அது உணர்ந்து நம்ம எவ்வளவு ஒரு தப்பான நபரா இருக்கோம்ன்றது அவன் மனமாறுறான். அவன் மனமாறி வந்து அந்த இதை நம்ம ஏன் கொல்லணும், நம்ம அவங்க வாழ்ந்துட்டு போகட்டுமே அப்படின்றது அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து என்ன மாதிரி மாறுச்சு அப்படின்றது அந்த இது. அதுக்கடுத்து அவங்க பாட்டி என்னன்னா ஸ்கிரிப்ட்ல என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இவன் வந்து போயிடுவான், எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா வைக்கலையான்னு போன இடத்துல அவனுக்கு வந்து திருமணம் அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவனுக்கு திருமணம் முடிஞ்சிடும். அங்கே அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிடுறான். பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த பீச்சில் கூட அந்த கேக் வெட்டிட்டு அந்த ஒரு அந்த சீக்வன்ஸ் இருக்கு தெரியுமா, வந்து சகஸ் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. அப்போ மனைவி கூட தான் வந்திருப்பேன். யாரு அர்ஜுன் கலைஞன் வந்து ஒரு மனைவி கூட தான் வந்திருக்கு அந்த கேரக்டர். ஆனா இது வந்து ஸ்பாட்ல ஷூட்டு போற அன்னைக்கு அவர் வந்து அப்ப மாத்தினாங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே அது எப்படி யதார்த்தத்துல இருக்காது அப்படின்னு, யதார்த்தத்துல இருக்காது, புனைவுல அதுக்கான சாத்தியம் இருக்கு கண்டிப்பா. ஓகேவா? அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப பெண்கள் வந்து அந்த நீங்க கேட்கறது அந்த ஆயா அப்படி அவர் சொல்ல போச்சு அப்படின்னு. ஆனா உண்மையாவே அந்த ஆயா வந்து பல ஒடுக்குமுறை சந்திச்ச ஒரு ஆயாவா தான் இருக்கு அந்த சமூகத்துல. அந்த ஆயா வந்து இந்த பொது சமூகத்துல இங்க இருக்கக்கூடிய தலித்துகளை விடவோ இல்ல மற்ற ஆட்களோடயோ உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கீழே தான் அது வந்து அர்ஜுன் மாதிரி தானே அர்ஜுனோட ஐயாவும் இருந்திருப்பாரு. அப்ப பல நெருக்கடிகளையும் பல ஒடுக்குமுறைகளையும் இந்த ஆயா
சந்திச்சு தானே இருக்கேன். அதன் அடிப்படையில் அது வந்து அதை எதிர்த்து இல்லை கல்யாணம் ஏன்னா பிடிக்காம ஒரு வற்புறுத்தி தானே பண்ணுவாங்க வைப்பாங்க. அப்போ வேணாம்ன்ற மாதிரி அவங்க ஆயா சொல்லணும். அது ஸ்கிரிப்டில் ஆனால் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஸ்பாட்ல இருக்கும்போது அண்ணன் இந்த மாதிரி மாற்றினாங்க. இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி நானே சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து சாதிய மறுப்பு பேசலாம், ஆனா he don't know really இந்த லைஃப்ல வந்து how to treat a woman இருக்குல்ல அந்த விஷயம். அதே மாதிரி அடுத்தது வந்து ஒரு பெண், ஓகே நான் பாலின சமத்துவம் பேசுறேன், ஆம் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் கூட வந்து டிரான்ஸ்போபிக்கா இருப்பாங்க. ஓகே டிரான்ஸ்போபிக்கா இல்லாட்டியும் கூட வந்து இல்லை, நான் ஐ அக்செப்ட் டிரான்ஸ் உமன், திருநங்கைகளை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஆணும் லவ் பண்றதெல்லாம் பிடிக்காது, என்னால ஏத்துக்க முடியாது. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த நட்சத்திரம் நகர்கிறது படம் நமக்கு இருக்கு இல்லையா. ஒவ்வொரு இடத்துலயும் பயங்கரமான ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பூனை என்ன குறியீடு இந்த வெளிச்சம், எனக்கு அதெல்லாம் இல்லை, அங்கங்க பயங்கரமான பொலிட்டிக்கல் இருக்கு. அதை நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய விஷயங்களை எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். அதே மாதிரிதான் வந்து இப்ப இருக்கிற டைம்ல வந்து இது ஓகேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியே சொன்னாங்க எனக்கு அப்படியே எங்கள் லைஃப்பை பார்க்குறது எனக்கு ரொம்ப கோபமா இருக்குது, ஆனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கிரிப்டில் வந்து சில்வியா வந்து அந்த அர்ஜுன் பண்ணக்கூடிய அபியூஸ் வந்து சில்வியாவை தான் வந்து தொந்தரவு பண்ணிடுறான். இப்போ நந்தன்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்தோன்னா எனக்கு பயங்கரமான கோபம். என்ன கோபம் அப்படின்னா, நீ என்னை வந்து கண்ணியமாக வந்து நீ வந்து காட்சிப்படுத்தலை, அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு பெரிய வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ ரஞ்சித் என்ன பண்ணுறாரு, அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்கள் வந்து தலித் சினிமாவை எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து தலித் லைஃப் ஸ்டைலை காட்டக்கூடிய நபர்கள். இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் எங்களை என்ன மாதிரி காட்சிப்படுத்தியிருந்தீங்களோ அதில் வந்து உங்களை நான் அது இல்லை அப்படின்னு மாற்றி உடைக்கிறதுக்காக தான் ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நந்தன் படம் வந்துச்சு. அந்த நந்தன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பேர் அம்பேத்கர் தானே. அந்த அம்பேத்கர்னு இருப்பாப்புல. அந்த அம்பேத்கர் கேரக்டர் என்ன பண்ணுன்னா, அது வந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்ராணியா இருக்கு. அது அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவரோட வீட்டுல மலங்கள்லாம் அந்த வயசானவர் படுத்து கிடப்பாரு, அதுக்கு மலை ஜலம்லாம் எடுக்கக்கூடிய வேலையை வந்து அந்த அம்பேத்கர்ன்ற பேர் கொண்ட ஒரு நபர் வந்து பண்ணிட்டு இருப்பாப்புல. வேற சாதி வேற இங்க இருக்கக்கூடிய வேற எந்த தலைவர்களையும் நீங்க அந்த மாதிரி அந்த பேரை வச்சுட்டு மலை ஜலம் எடுக்கிற மாதிரி அதை துப்புரவு பண்ற மாதிரியான இதை வந்து காட்டிட முடியாது. ஆனா அந்த படத்துல வந்து அம்பேத்கர்ன்ற அப்படி ஒண்ணு வந்து இங்க எடுக்கிறாங்க. அது அந்த படமும் வந்து பேசப்படுது, கொண்டாடப்படுது, நல்லா இருக்கு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஒரு தலித்தா இருக்க பட்சத்துல எனக்கு அதுல கோபம் இருக்கு, நீங்க எப்படி என்னை வந்து இவ்வளவு கண்ணிய குறைவா நடத்திடலாம் அப்படின்னு. இப்ப இது கூட இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நட்சத்திரத்துல வந்து அந்த பெண்ணை வந்து அந்த டான்ஸ் உமனை அந்த பெண்ணை அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றது, அந்த பொண்ணை தொந்தரவுக்கு உள்ளாக்குறது வந்து கலையரசன் வந்து பண்ணுவாப்புல. இப்ப எனக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, நீ எப்படி அம்பேத்கர்ன்ற ஒரு ஆளை வந்து மலம் ஜலம் பண்ற மாதிரி ஒரு ஆள் காமிச்சிட்டேன்னு, நாளைக்கு இவங்களுக்கு அந்த கோபம் வந்துருக்கூடாது, நீ என்ன டிரான்ஸ் உமன்னா வெறும் இந்த பாலியல் சம்பந்தமானது அவங்களுக்கு இதுதான் நீ காப்பியான்றது, அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல. அதை மாத்துறதுக்காக அவர் அந்த திருநங்கைக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலியல் சுரண்டலை மாற்றி இந்த பெண்ணுக்கு வந்து ரெனேக்கு வந்து மாத்தினார். ஏன்னா நம்ம அவங்கள காட்சிப்படுத்தும் போது ரொம்ப கவனமா ரொம்ப கண்ணியமா எந்த விதத்துலயும் அவங்கள வந்து கண்ணியம் குறைஞ்சிடாம பண்ணணும்ன்றதுல அவர் ரொம்ப கேரக்டர் ரொம்ப கான்சியஸா இருந்தாரு. அப்படி மாற்றப்பட்டது அந்த காட்சி. சார் இந்த படம் வந்துட்டு முழுக்க தியேட்டர் பத்தின ஒரு படைப்பா இருக்குல்ல சார். ஸோ அந்த தியேட்டர் ப்ரொடக்ஷன், தியேட்டர்ல அந்த நடந்த நாடகங்கள், ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, பிளஸ் ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க சார்? தியேட்டருன்னா ஆக்சுவலி ரஞ்சித்தனை வந்து இந்த நாடகங்கள் மேலாம் ஒரு தீராத காதல் கொண்ட ஒரு ஆள். அவர் முழுக்க கலைக்கு தன்னை ஒப்புச்சுக்கிட்ட ஒரு ஆள்னு. அவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நிறைய நாடகங்கள்லாம் பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. நாடகங்கள்லாம் அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிற்பகுதியில் வந்து நாடகம் நிறைய அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சார். மெட்ராஸ்ல எல்லாம் நடிச்ச எல்லாருமே புதுசாக தூக்கிட்டு வந்தார், எல்லாருமே நாடக கலைஞர்களாக தான் கூப்பிட்டு வந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு நாடகம் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. அப்படிதான் அந்த இதை வந்து அவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் அவர் இதை நம்ம பேச போகிறோம், அதுக்கு எதில் வச்சு பேசணும், எங்கே வச்சு ஸ்டேஜ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத அவருக்கு நாடகம் வந்து ஒரு பெற்றவனு தோணிருக்கலாம், அதுக்காக அதை எடுத்திருப்பாரு. வேற அங்கே எப்படி அவங்களுக்கு அந்த கதாபாத்திரங்கள் எப்படி மாத்தினா அப்படின்னா, ரஞ்சித்தனோட எல்லா படங்களையும் நான் நிறைய இடத்துல சொல்லிக்கணும். முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆசிரியர்கள் வந்து மாஸ்டர் வந்து நிறைய கிளாஸ் எடுப்பாங்க. அதில் இப்போ இந்த இதில் நாடக கலைஞரும் ஒவ்வொரு கேரக்டருக்குமே முன்னாடி ஒரு ஆள் கேரக்டர் ஆர்க் கொடுத்து, இந்த கேரக்டர் எவ்வளோ பேசு, இந்த கேரக்டரோட மீட்டர் எவ்வளவு,
இதோட எமோஷன் என்ன, இதோட கோபம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பேசியிருந்தேன். பேசிட்டு அவங்களுக்கு சும்மா ரேண்டமா அதுக்கடுத்து நாடகங்கள்லாம் சில நாடகங்கள்லாம் அங்கே போட்டது அவங்களே பார்த்தாங்க, வச்சாங்க. அதன் அடிப்படையில் அவங்க உள்வாங்கி அவங்க பேசிக்கா ஒரு நடிகர்கள் தானே, அதுல இருக்க ஒரு 2-3 அதுல அவர் சேகரன் ரெஜின் வந்து நாடக கலைஞர், அதுக்கடுத்து அந்த கேரக்டர் இருப்பார்ல அவர் பேரன்னா என்ன, அதுல கூட சேகர்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல அவர் நாடக நடிகர்கள்ல. அதுக்கப்புறம் அந்த ஐயாத்துறை இருந்தார், அவர் நாடக நடிகர் தான். அதுல அந்த கேக்கப்புள்ள ஒரு பையன் சிவப்பா இருப்பார்ல அவன் வந்து நாடக நடிகர் தான். அதுக்கடுத்து அந்த சுமத்ரா அவங்க வந்து பிளே பண்றவங்க. இப்படி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் நாடகம் பண்ண ஆட்கள் தான், அதனால பெரிய பிரச்சனை கிடையாது. அப்புறம் படம் ஃபுல்லா நமக்கு அங்கிருந்து ஒரு அந்த நாடகம், அங்கிருந்து ஒரு ஆசிரியர், அங்கிருந்து ஒரு டைரக்டர் நம்ம கூட இருந்தாப்ல. ஏதாவது டவுட் இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா உடனே அவர் வந்து ஒன்று பண்ணி காமிச்சாரு, இல்லை அவங்க சில பேரை வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு பிளே என்ன மாதிரிலாம் நடக்கும், அங்கே என்னென்ன மாதிரிலாம் ஸ்டேஜ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்டு தான் அது வந்து பண்ணது. அப்புறம் சவுண்டு முதற்கொண்டு அதில் யூஸ் பண்ணப்பெல்லாம் அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்டு தான் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிப்போம். அவர் சாங்ஸ்லேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் சாங்குமே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. வந்து இந்த பேரண்டத்தின் ஒரு துகள்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுட்டு அழகாக ஒரு மாண்டேஜ் வந்து காட்டியிருப்பாரு. அது கிளைமேக்ஸில் கூட ரொம்ப அழகாக காட்டியிருப்பாரு. அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் படத்தில் வந்து அதேமாரி ஒரு மாண்டேஜ் ஒன்று வரும். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அதுலேருந்து உயிர்கள் எப்படி உருவாச்சு, அதை பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை சூப்பராக அதை யூஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நம்ம அதை உணர்ந்தாலே நமக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஜாதி அமைப்பு, இதை பற்றியான ஒரு புரிதல் உண்டாகும்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அது எனக்குமே அது ரொம்ப பிடிச்சி. நம்ம யாரா அப்படின்னு நம்ம ஒன்று கேள்வி கேட்டோம். அதுல அந்த ரெனே சொல்லான்னு நினைக்கிறேன், இந்த பிரபஞ்சத்துல இப்போ இடையில கூட இவர் அரவிந்த்சாமி ஏதோ ஒரு பேட்டியில கூட பார்த்தேன், நம்ம ஒரு ரொம்ப சின்ன துகள் நமக்குள்ளதான் இவ்வளவு போட்டி போறாம இருக்கு அப்படின்றது. அதை ஒரு செகண்ட் நம்ம ஆமல அப்படின்னாவே இந்த பகை உணர்ச்சியெல்லாம் ஏறக்குறைய குறையும்னு நினைக்கிறேன். அது எனக்குமே ரொம்ப பிடிச்ச சீன் ரெனே பேசுறேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு ஒரு கான்வர்சேஷன்ல வந்து இந்த பார்ப்பனியம் தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு ஒரு டைலாக் பிராமணிக்கல் ஐடியாலஜி தான் காரணம். அதுக்கு வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் எழுந்து வருவாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஒரு உண்மை தானே. அது பிராமணியங்கிறது வந்து அதுதானே இந்த சமூக அமைப்பு, அகமுறை, அதை கொஞ்சம் அப்போஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் எழுந்து வரும்போது அம்பேத்கர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாப்புல, இவன் வந்து வெறும் மாணவர் தான், இவன் வந்து ஸ்டூடெண்ட் தான், சொல்லி கொடுத்த டீச்சர் நீங்க தான்டா, நீங்க தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது வச்சது, அவங்க மூலமே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. அதுல அந்த பையன் வந்து அவன் வந்து பிராமினா இருப்பேன், என்ன ஆகுனா ஏன் பிராமின் தான் எல்லா காரணம்னு சொல்ற மாதிரி அவன் வந்து கோவப்படுவேன். அதுக்கு அம்பேத்கர் வேலை கொடுப்பாப்புல, எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அவரை சொல்லியிருக்காரு. அப்ப பிராமணிகள் இதுதான் வந்து பிரச்சனைன்னு சொல்லும் போது அதை அவன் அப்போஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அது அப்படி வச்சாரா இல்ல? இல்ல எனக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் வந்து சொல்லுவாப்புல இதுக்கு ஃபுல்லா இந்த பிராமணிக்கல் ஐடியாலஜி காரணம், அதை தட்டிட்டா இது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ல, எல்லாத்துக்குமே பிராமணிக்கல் ஐடியாலஜினா எப்படி இடைநிலை வந்து கத்திய தூக்கி விட்டுருவாங்களா, அப்ப யாரு அப்படின்னு கோவப்பட்டு போவேன். அதுக்கு அவரு கரெக்டா என்ன எதிர்ப்பு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த இடத்துல. அது என்ன டைலாக் இருந்துச்சு ஒத்துக்குறாரா இல்ல? அப்ப ஏதாவது எடிட்ல நமக்கு டைமிங்ல கட் பண்ணி சரி இந்த மூட கடத்துறதுக்காக வச்சிருந்துருப்பாரு. ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கான்வர்சேஷன் இருந்துச்சு, எனக்கு அது சரியா நினைவுல இல்லை. ஓகே, ஜெய்வி. இப்போ இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த படம். இதே மாதிரி டிஸ்கஷன் மூவி வந்து வரணுன்ட்டு நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். அதே மாதிரி வந்தது. இதுல எல்லா சீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பலதரப்பு சம்மந்தப்பட்ட மக்கள் வந்து ஒன்னா சேரும்போது தான் இந்த ஜாதி இதே மாதிரி அதெல்லாம் ஒழியும்ட்டு ஒரு நம்பிக்கை. அதாவது என்னோட வழியை நான் மட்டும் வச்சிருந்தா இது இந்த சமூகத்துல எந்த மாற்றமும் வராது. அது பலதரப்பு மக்களோட சேரும்போது தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, லாஸ்ட்ல வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சம்பந்தமா அந்த பிக்கெட் வரும், அது பக்கத்துல பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் சம்பந்தமா அந்த குறியீடு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல எடுத்த வரையும் பார்த்தா ஆர்எஸ்எஸ் இங்க உள்ள நுழையாது நம்பிக்கை. ஏன்னா அதோட இங்க ஆளும் கட்சியா இருக்கிறது அவங்க தான் டாமினேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சங்கம், சாதி சங்கம் மேல வச்சுக்கிட்டு ஏன்னா பேசுறது எல்லாமே முன்னேற்றம் மாரி சமூக நீதியை பேசுறாங்க. ஏன்னா உள்ள போய் பார்த்தா நாடார் அது இதுன்னு சம்பந்தமா அதே கட்சி பிரச்சாரமோ எதுவோ பண்ணும்போது ஜாதி ரீதியா பண்றாங்க. அப்ப இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமோன்னு தோணுது. அதே மாதிரி அந்த டிராமா வந்து நடக்கிறத வந்து
காந்தி சிலைக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கு என்ன மீனிங்? அது இல்ல காந்தி சிலைக்கு முன்னாடி தான் இங்க ஸ்டேஜ் இருந்துச்சு பாண்டிச்சேரியில, அதுக்காக அங்க பண்ணேன். வேற எந்த காரணம் இல்லை. நீங்க கேட்டிருந்த இதுக்கு பாண்டிச்சேரியில ஆர்எஸ்எஸ் அப்படின்னவோ கதை நிகழ்ந்த இடம் வந்து பாண்டிச்சேரியா இருக்கு. ஸோ அது யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்றதுனால ஆர்எஸ்எஸ் கனெக்ட் வரலாம். நீங்க தமிழ்நாட்டுல வேணா ஆர்எஸ்எஸோட அவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து இங்க எல்லாமே இருக்கலாம். ஐடியாலஜிஸ் இருக்கு, அவங்க அந்த பார்ட்டியா இங்க போஸ்ல இல்லையே தவிர பாண்டிச்சேரியில அவங்களோட போஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில அது நிகழ்த்தினது வந்து அதுல ஒரு நல்ல சிங்க் இருக்கு. இது ஒரு அப்சர்வேஷன் தான். திருநர் சமூகம் காமிக்கும் போது ரொம்ப கண்ணியமா வந்து காமிச்சிடணும். குயர் பர்சன்ஸோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது வந்து இது பண்ணிடுவோம். பட் ஆனா கற்பகமோட பார்ட்னர் பாத்தீங்கன்னா ஒரு இவங்க இருப்பாங்க, ஒரு இது ஃபாரினர் இருப்பாங்க. டயானாவும் வந்து ஒரு ஆதிக்க சாதில இருந்து வர ஒரு ஆள் மாதிரி இருப்பாங்க. பட் ஆனா வந்து தமிழ் சமூகத்துல இது தன்பால் ஈர்ப்பாளர்கள் இருக்கும். கற்பகம்க்கு ஒரு தமிழ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கலாம், இல்ல வந்து டயானா கூட தமிழா இருந்திருக்கலாம். ஆனா வந்து ஏன்னா ரொம்ப வருஷமா ஒரு கட்டமைப்பு இருக்கு, வந்து பாலிர்ப்பு சம்பந்தமா இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப மேற்கத்திய ஒரு கான்செப்ட் வெஸ்டர்னைஸ் இதுதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கனால தமிழ் படங்கள்ல ரொம்ப நல்ல விஷயம். முறை வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு கப்பல் காமிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா தொடர்ந்து படங்கள் வரும்போது தமிழ் சமூகத்துக்குள்ள இருக்கிற பாலிர்ப்பு சார்ந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஒரு தமிழ் கப்பலே காமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓகே ஓகே. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா தேட்டருங் போது இவங்க இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க, அங்க இருந்து இங்க ஆட்கள் வந்து நாடகம் பண்றாங்க வைக்கிறாங்க. அப்படி நீங்க இன்னைக்குமே அந்த இண்டோஸ்டம் தேட்டர் பாண்டிச்சேரி போனீங்கன்னா வெறும் தமிழ் பீப்புள் மட்டும் அதுல இல்லை, பலதரப்பட்ட மக்கள் இங்க. லவ்ன்றது ஒரு குறுகிய இதுக்குள்ள இல்லாம இது மொழி கடந்து இனம் கடந்து வெவ்வேறு இது ஒரு யூனிவர்ஸ் தானே. அதுக்காகத்தான் வந்து அவங்க அந்த மாதிரி ஒருத்தவங்களை அவங்க வந்து ஃபாரின் செலவும். அதுக்கப்புறம் ஏன்னா பாண்டிச்சேரினா ஃபாரினர்ஸ் நிறைய அங்க இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவன் தேட்டர்ல இருந்தாலும் அவன் ஆக்சுவலா பேசுறது அவரு. அதனால அவர் அங்க போய் தான் அந்த கேரக்டர்லாம் வந்து நம்ம வந்து எடுத்தேன், அந்த ஆளை வந்து தேர்வு பண்ண, அந்த நண்பரை வந்து தேர்வு பண்ணேன். ஸோ அப்படித்தானே ஒழிய தமிழ் ஆட்கள் காட்டக்கூடாதுன்னு எந்த நோக்கமும் இல்லை. இனி வரக்கூடிய இதுகள்ல இது சரி பண்ணலாம். காதல் வந்து தேசம் கடந்தது. நம்ம எப்படி வந்து பாலினம் கடந்தது, மதம் கடந்தது, சாதி கடந்தது, பாலியற்பு கடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இந்த சொசைட்டி வச்சிருக்கல ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஸ்டீரியோ டைப். திருப்பி இட்ஸ் தமிழ் கல்ச்சர், திருப்பி நான் ஒரு தமிழ் கல்ச்சர் பார்ட்னர் ஏதாவது தேடணுமா, இந்த எக்ஸ்ப்ளோர் விஷயங்கள் இருக்குல்ல, அந்த லவ் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லும் போது தட்ஸ் வாட் அந்த படத்துல வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமா நான் பாக்குறேன். சேகர் தான் அர்ஜுனை கூட்டிட்டு வருவாரு. ஆமா. அப்போ வந்து அர்ஜுன் நிறைய இடத்துல பொலிட்டிக்கலா தப்பா இருக்கும்போது சேகர் தான் கரெக்ட் பண்ணுவாரு. நிறைய இடத்துல அடிக்காம சொல்லி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மனை பாக்கும்போது அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி என்னடா நீ படிச்ச அப்படி சொல்லிட்டு கூடவே வச்சிருப்பாரு. அவன் வந்து மயிரை படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணுவாரு, நிறைய இடத்துல கரெக்ட் பண்ணுவாரு. அப்போ வந்து அர்ஜுன் வந்து ரெனே தான் வெளிச்சத்துக்கு கூட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் சேகர் தான் சேகர் வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, அந்த பிரச்சனை இவன் வந்து அந்த பார்ட்டியில பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் அனுப்பிச்சுட்ருவோன்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாப்புல. அப்ப இவன் வந்து ரெனே சொல்லுவா, நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒரே நாள்ல வர்றதில்லை, நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்களா. அப்ப சேகர்கிட்ட தான் வந்து முன் வைப்பா. அதுக்கு ஆக சேகர் அவனால கையை பிடிச்சி கூட்டு வந்து அங்கே அதோட நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெனே தான் அவனை வந்து திருப்பி விடுறான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. இனி வரப்போற தலைமுறைகளுக்கும் படங்களும் சரி, இல்லை இப்போ வாழ்ந்துட்டு இருக்க தலைமுறைகளுக்கும் படம் மூலியமா சினிமா மூலியமா நிறைய சொல்லுங்க. அதை மட்டும்தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ்ல பல கோடி நட்சத்திரம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நகரணும். அந்த சாதி ரீதியான வன்கொடுமைகள்ல இருந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ்ல இருந்து நகரணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நீங்க கிரியேட்டர்ஸா அதை பவர்ஃபுல்லா எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம்.